கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளிலே இந்த மேய்ப்பனி சத்தம் என்ற ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்ம இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவாராக. இந்த நாளில் என்னுடைய தியானமாக என்னோட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சிறிய வசனத்தை நாம் தியானிக்கலாம். தேவ பிள்ளைங்க இதை பாருங்க, கர்த்தர்களோடு இடைப்படுவாராக. இந்த நாளோட தியானமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த வசனத்திலே இந்த பகுதியினால தியானமாய் தியானிக்கலாம். உங்களை கண்ணோக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளோட தியானத்தின் தலைப்பு உங்களை கண்ணோக்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்ன உங்களை நான் கண்ணோக்குவேன்னா உங்களை நான் பார்ப்பேன் அப்படின்னு அடையாளம். இன்னைக்கு நிறைய நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு சில பொருட்களை நம்ம பக்கத்திலேயே வச்சுட்டு எங்கெங்கே தேடுவோம். அதை நம்ம சரியா பார்க்காம இருப்போம். ஒரு சில நேரத்தில் தூரத்தில் இருக்கிற பொருள் நம்மளால பார்க்க முடியாது, பார்க்காம இருப்போம். ஒரு சில நம்ம பக்கத்தில் இருக்கிற பொருளையே நம்ம பக்கத்துல வச்சுட்டு அது எங்கெங்கேயோ தேடிட்டு இருப்போம், பார்க்க முடியாம இருக்கிறது போல இருக்கும், கடைசிட்டு பார்ப்போம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த புது வருஷத்துக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருகிற வார்த்தை, நான் உங்களை கண்ணோக்குவேன் அப்படின்றா. அப்படின்னா அர்த்தம்னா நான் உங்களை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, உங்களை யார் கண்ணோக்குகிறார்கள் இல்லையோ, உங்களை யார் கவனிக்கிறார்கள் இல்லையோ, தேவன் உங்களை கண்ணோக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் அப்படி உங்களை கண்ணோக்குவாரானால் 2 காரியங்களே இதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீங்கள் பண்படுத்தப்படுவீர்கள். 2வது, நீங்கள் விதைக்கப்படுவீர்கள். தேவன் நம்ம சரிப்படுத்துவாராம், தேவன் நம்மை விதைக்க செய்வாராம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கண்ணோக்குறது பார்க்கிறதுக்குன்னு கேட்டா, பண்படுத்துவார்னு கேட்டா, கர்த்தர் நம்மளை ஒழுங்குபடுத்துவார். சரியில்லாததை அந்த மண்ணிலாட்டி சரிப்படுத்திட்டு கர்த்தர் விதைக்க ஒரு ஆயத்தம் பண்ணுவார். ஒருவேளை இந்த தியானத்தை பார்க்கிற தேவ பிள்ளைங்க, எதெல்லாம் உங்க குடும்பத்துல பண்படுத்தப்படாம இருக்கோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில சரியில்லாம இருக்கிறதோ, எதெல்லாம் ஒரே சிக்கலா ஒரே கோணலா கரடா இருக்கிறதோ, கர்த்தர் உங்களை கண்ணோக்கும் போது கர்த்தர் அதை என்ன பண்ணுவாராம், பண்படுத்துவார்னு சொன்னா சரி செய்வாராம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உங்களுக்கு பார்க்கிறது மாத்திரமல்ல, உங்களை சரி செய்து கர்த்தர் அதை விதைக்க செய்வார்னு சொன்னால் அதுக்கு சரி செய்த நோக்கம் என்னவோ அதை சரி செய்வாராம். இன்னைக்கு தேவ பிள்ளைங்க தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை பார்ப்பார், உங்களை பண்படுத்துவார், உங்களை விதைக்க செய்வார். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல தியானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை கண்ணோக்குகிற தேவனப்பா. எங்களை கண்ணோக்கி நாங்கள் பண்படுத்தப்படவும் விதைக்கப்படவும் உதவி செய்வீராக. ஜனங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.